அப்ப 2 பேரும் பிளான் பண்ணி தாண்டா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாண்டா, இவங்க பிளானிங் ரொம்ப வேற மாதிரி இருக்குது. நானே எதிர்பார்க்கலனா பாத்துக்கோ. ஏன் அங்கேயுமா? என்னடா அப்ப அங்கேயுமா? ஆமா ஆமா என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அவர்கள் அருகே வந்த வைஷ்ணவியும் பிரியங்காவும், என்ன இங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்லையே. சரி, நம்ம சாப்பிடலாமா? அதை சொல்றதுக்கு தான் வந்தோம். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். சரி என்றவர்கள் காலை உணவை ஆர்டர் செய்து முடிக்க அதே நேரம் வைஷ்ணவி கவிதாவிற்கு போன் செய்தாள். 2 ரிங்கில் போனை எடுத்த கவிதா, ஹலோ வைஷு, எப்படி இருக்கடி? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டி. அப்புறம் உன்னோட மாலத்தீவு எப்படி இருக்குது? கவி, சான்ஸே இல்லடி, அல்டிமேட்டா இருக்கு. ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு வந்தே தீரணும் எல்லாரும். அவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா என்றதும், சரி சரி, நீ என்ஜாய் பண்றத கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சொல்லு, என்ன விஷயம்? காலையிலேயே போன் அடிச்சிருக்க. எங்கடி இருக்க? காலேஜ்ல. இப்பதான் வந்தியா? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. சரி, அனு வந்துட்டாளா? இப்பதான் வந்தா. அப்போ கார்த்தி? அவனும் வந்துட்டான்டி. ஏன் கேக்குற? இல்ல, அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல, இங்க எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது, நீ கவலைப்படாத. சரிடி, அனுவை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. கார்த்திகிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சொன்னேன்னு சொல்லு. ஓகேடி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன்னோட ட்ரிப்ப நல்லா என்ஜாய் பண்ணு. அப்புறம் நேத்து நைட் என்ன செம்மையா என்ஜாய் பண்ணியா? சி, வாய மூடுடி, போன வை. நீ எப்ப பாரு இப்படித்தான் ஏதாவது ஏடா கூடமா கேட்க வேண்டியது. என்னடி இது? நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பினேன்? ஒழுங்கா என்ன சீக்கிரம் அத்தையாக்குற வழிய பாருன்னு சொல்லியிருக்கேன். அத மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலையா இருந்தாலும் பாரு, சரியா? ஐயோ, எனக்கு புரியுதுடி, வைடி போன. என்னடா இவ இப்பதான் புதுசா கல்யாணமான மாதிரி அநியாயத்துக்கு வெக்கப்படுறா. சரி சரி, நான் வைக்கிறேன் என்று போனை வைக்கவும் அனு அவள் அருகே வந்து, கவி, யார் போன் பண்ணது? வேற யாரு, வைஷுதான். ஹன்னியா என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல, உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னா, அவ்வளவுதான். ஹன்னி என்ன நினைச்சு ஏன் இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியலையே. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆதி மனுஷனா இருக்க மாட்டாரே, அதனாலதான். ஆமா, ஆதி அண்ணா மட்டும் இல்ல, ஹரி அண்ணா, விஸ்வா அண்ணா 3 பேருமே என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. எனக்கு ஏதாவது சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட 3 பேரும் பொங்கி எழுந்துருவாங்க என்று கூற, அப்படியா? அப்புறம் என்ன, நீ ஜாலியா இருக்கலாமே என்று கூறினாள். அதே நேரம் கார்த்தி அங்கே வந்ததும் அனுவை பார்த்தவன் பின்பு கவிதாவை பார்த்து, என்ன கவி என்றதும் அனுவும் கார்த்தியிடம், என்ன கார்த்தி, என்கிட்ட எல்லாம் பேச மாட்டியா? எல்லாரும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறோம், எப்ப பாரு என்ன பார்த்தாலே மூஞ்ச திருப்பிட்டு போற. அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு? நான் என்ன பண்ண சொல்லு என்று கேட்டதும் உடனே கார்த்தி அவன் மனதுக்குள்ளே, ராட்சசி, என்ன பாடா படுத்துருடி, உன்கிட்ட பேசினா கண்டிப்பா நான் ஏதாவது உளறி வச்சிருவேன். அதனாலதான் உன்னை அவாய்ட் பண்ணி உன்கிட்ட இருந்து தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோடி பிளீஸ். நான் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் என் மனசுல இருக்கிற காதல ஓபன் பண்ணிடுவேன். இதனால தேவையில்லாம ஆதிக்கும் வயசுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பாக்கறேன். அந்த ஒரு காரணத்துக்கு வேண்டிதான் நான் அமைதியா போறேன். நீ மட்டும் ஆதியோட தங்கச்சியா இல்லன்னா எப்பயோ உன்கிட்ட என்னோட காதல சொல்லி இருப்பேன் என்று மனதிற்குள்ளேயே புலம்பியவன் அனுவை பார்த்து, அப்படியெல்லாம் எதுவும் இல்லானோ, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நான் உன்கிட்ட நார்மலா தானே பேசுறேன். இல்ல, நான் எப்போ உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாலும் நீ சிரிக்கவே மாட்டேங்கிற. நான் பார்த்தா கூட பார்க்காத மாதிரியே போயிடுற என்று வருத்தமாக கூறியவளின் முகவாட்டத்தை பார்த்தவனுக்கு வேதனையாக இருந்தது. சாரி அனு, மன்னிச்சிரு, சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் உன்னை அவாய்ட் பண்றேன். பிளீஸ் என்ன தப்பா மட்டும் நினைச்சுக்காத என்று மனதுக்குள் நினைத்தவன் பின்பு கவிதாவிடம், கவி, கிளாஸ்க்கு போலாமா? போலாண்டா. அனு, நீயும் கிளாஸுக்கு கிளம்பு. ஓகே கவி, பாய் என்று கூறிவிட்டு அவள் வருத்தமாக சென்றாள். அதை பார்த்த கவிதா கார்த்தியை பார்த்து, டே கார்த்தி, உனக்கு என்ன தண்ட பிரச்சனை? ஏன் நீ அனுவை இவ்ளோ அவாய்ட் பண்ற? நீ அவளை அவாய்ட் பண்றது எனக்கே தெரியுதுடா, என்ன பிரச்சனை உனக்கு என்றதும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து கார்த்தியை பிடித்து உலுக்கிய கவிதா, கார்த்தி, என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? பிளீஸ் சொல்லுடா. இல்லப்பா,
நான் உன்கிட்ட சொல்றேன், ஆனா நீ வைஷு கிட்ட இதை பத்தி சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என்னடா நீ ப்ராமிஸ் எல்லாம் கேக்குற? நீ ப்ராமிஸ் பண்ணு, அப்பதான் நான் சொல்லுவேன் என்றதும், வைஷு கிட்ட இது வரைக்கும் எனக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லையே கார்த்தி, நீ சொல்லு, கண்டிப்பா நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன் என்றதும், உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் சொல்றேன். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. கவி, எனக்கு அனு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டேய் கார்த்தி, நிஜமாவா? இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு இப்போ எப்படி சொல்ற பாத்தியா என்றதும், பாத்தியா நீ ஏன் எவ்வளவு ஷாக் ஆகுற? இந்த விஷயம் மட்டும் வைஷுவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ அவ எவ்வளவு ஷாக் ஆவா? தேவையில்லாம எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு பயமா இருக்குது கவி. வைஷு அப்படியெல்லாம் நினைக்கிற ஆளே கிடையாதுடா. அனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் லவ் பண்றதுல தப்பு கிடையாது. ஆனா அவளுக்கும் உனக்கும் ரொம்பவே ஸ்டேட்டஸ் டிஃபரெண்ட் இருக்கு. வைஷு எதுவுமே நினைக்க மாட்டாதான். ஆதி நம்ம கிட்ட நல்ல விதமா தான் பழகுறாரு. ஆனா அவர் தங்கச்சியோட லைஃப்னு வரும்போது கட்டாயமா யோசிப்பாரு. அதுவும் இல்லாம அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க என்ன மாதிரி நினைப்பாங்கன்றதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. கார்த்தி, இதுல ஏகப்பட்ட சிக்கல் வரும்னு எனக்கு டவுட்டா இருக்குது. அதனால நீ எதுக்கும் 1க்கு 2 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவெடு. இல்ல கவி, இதெல்லாம் நான் நிறையவே யோசிச்சுட்டேன், முடிவும் எடுத்துட்டேன். ஆனா என்னோட காதல அவகிட்ட சொல்றதுக்கு தான் ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் நீ சொல்ற அதே ஸ்டேட்டஸ், தேவையில்லாத பிரச்சனை, ஆதி நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் ஸ்பாயில் ஆயிடுமோன்னு கொஞ்சம் கவலையா இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல. பாக்கலாம், என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நாள் என் காதல அவகிட்ட இருந்து மறைக்க முடியுதுன்னு. முடியாத பட்சத்துல நான் அவகிட்ட சொல்லிட்டேனா அதுக்கப்புறம் வரப்போற விளைவுகளையும் நானே பாத்துக்கறேன். சரி, உனக்கு தெரிஞ்சத வெளியில யார்கிட்டயும் காட்டிக்காத, முக்கியமா வைஷு கிட்ட. சரி வா, நம்ம கிளாஸுக்கு போலாம் என்று அவர்கள் புறப்பட்டு செல்லவும், அதே நேரம் அனு அதையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று முழுவதுமாக கேட்டுவிட்டாள். அதை கேட்ட அனுவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவள் எதற்காக ஆசைப்பட்டு இந்த காலேஜில் வந்து சேர்ந்தாலோ அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருந்தாள். பிறகு காலேஜ் மணி அடிக்கவும் வேகமாக தனது கிளாஸிற்குள் சென்று அமர்ந்தவள் கார்த்தியின் நினைப்பிலேயே இருந்தாள். அதே நேரம் இங்கே மாலத்தீவில் அவர்கள் 4வருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கப்பட்டது. அதை சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தவர்கள் அங்கிருந்து வெளியே சுற்றி பார்க்கலாம் என்று புறப்பட்டு செல்ல நினைக்க, அவர்களை சின்ன ஸ்பீட் போட்டில் அழைத்து கொண்டு கடலுக்கு நடுவுல உள்ள வெறும் மணல் தீவுக்கு அழைத்து சென்றனர். எங்கு பார்த்தாலும் நீல கடலும் வெண்மை மணலும் தான் அதிகமாக இருந்தது. அங்கு சென்று அவர்களை இறக்கிவிடவும், வைஷு கீழே மணலில் குதிச்சு குதிச்சு சின்ன பசங்க மாதிரி விளையாடி கொண்டிருந்தாள். பிறகு சிறிது நேரம் கழித்து தண்ணீரில் சென்று விளையாடி கொண்டிருந்தவள் அப்படியே தடுமாறி விழப்போக, அந்நேரத்தில் ஆதி சட்டென்று அவளை இடுப்போடு சேர்த்து அணைத்து தாங்கி பிடித்தான். அவன் கையில் சரிந்தவள் அவனை பார்த்து லேகா சிரித்துவிட்டு, ஆதி, நீங்க என் பக்கத்துல இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்ல என்று காதலோடு அவனை பார்த்து கூற, உனக்கு என் மேல இந்த நம்பிக்கை இருக்குதுல்ல, எனக்கு அதுவே போதும்டி. இந்த நம்பிக்கையோடவே காலம் முழுக்க நான் உன் கூட சந்தோஷமா வாழ்ந்துருவேன் என்று கூறி அவள் நெற்றியில் மென்மையாக இதழ் பதித்தான். அதே நேரம் வைஷ்ணவியும் ஹரியும் தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தனர். எவ்வளவு நேரம் அப்படி விளையாண்டு கொண்டிருந்தார்கள் என்று தெரியாமல் 4வரும் நீருக்குள் இறங்கி குதித்து நன்றாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்க, மீண்டும் தண்ணீரை விட்டு வெளியே வரலாம் என்று நினைக்கும் சமயம் ஆதி வைஷ்ணவியின் முகத்தில் தண்ணீரை தூக்கி அடித்தான். பதிலுக்கு அவளும் அடிக்க முழுவதுமாக நனைந்து போனார்கள். இப்படியே 4வரும் ஒருவர் மாற்றி ஒருவர் மீது தண்ணீர் அடித்துக் கொண்டு விளையாண்டவர்களுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. அப்பொழுது வைஷு, ஆதி, கடலுக்குள்ள இத்தனை வண்ணம் இருக்கும்னு இவ்வளவு நாள் தெரியாம தானே நான் இருந்தேன் என்று மகிழ்ச்சியாக கூற, வைஷு, ஆனாலும் இந்த மாலத்தீவை உன் அளவுக்கு வேற யாரும் இவ்வளவு நேசிப்பாங்களான்னு தெரியல என்று கூறவும் அவனை பார்த்து மீண்டும் சிரித்தாள். தண்ணீரில் நீண்ட நேரம் ஆடிக்கொண்டிருந்ததில் அவர்களுக்கு வயிறு கபகபவென்று பசி எடுக்க, மத்தியான நேரம் அவர்களுக்கான சாப்பாடு ஒரு இடத்தில் தயாரானது. அங்கு சென்று அமர்ந்தவர்கள் காலுக்கு கீழே தண்ணீர் முழுவதும் இருக்க,
அந்த சேரில் அமர்ந்து கொண்டு டேபிளில் இருந்த சாப்பாட்டை பார்த்தவாறு கடலை ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு மதிய சாப்பாடாக கிரில் பண்ணிய மீன், தேங்காய் சோறு, பருப்பணிக்காய் ஜூஸ் என்று விதவிதமாக அனைத்தும் இருக்க பசியில் நால்வரும் அதை ருசித்து ஆசை தீர சாப்பிட்டு முடித்தனர். அப்பொழுது வைஷு, ஆதி, எதுவுமே இல்லாத இடத்துல கூட இப்படி நிறைய நேசிக்கலாம் போல உங்களை என்றதும் அவன் சிரித்தபடியே, எந்த பக்கம் பார்த்தாலும் என் பார்வை நீ மட்டும் தாண்டி என்று கூற அதே நேரம் அவள் காதலோடு அவன் தோளில் சாய்ந்து கொள்கிறாள். பின்பு அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்ததும் அவர்கள் ஷாப்பிங் செய்யும் இடத்திற்கு கூட்டிச் சென்று விடவும் அங்கிருந்த சின்ன சின்ன கடைகளில் ஹேண்ட்கிராஃப்ட் கொலுசுகள், ஜுவல்லரி எல்லாம் ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள். அதில் ஆதி அவளுக்காக ஒரு கொலுசை ஆசையாக வாங்கி, வைஷு, இதை நான் உன் காலில் போட்டு விடவா என்று கேட்க உடனே அவளும் போட்டு விடுங்க ஆதி என்று கூற அப்படியே கீழே முட்டி போட்டு அமர்ந்தவன் அவள் காலை எடுத்து தன் தொடை மேல் வைத்து அந்த கொலுசை ஆசையாக அவளுக்கு போட்டு விட்டான். பிறகு வைஷு, இது உனக்கு பிடிச்சிருக்காடி என்று கேட்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காதி என்று கண்களில் அவ்வளவு காதலோடு கூறினாள். ஹரியும் வைஷ்ணவிக்காக ஒரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்க அவர்கள் இருவரும் ஒரு செயல் மூலம் அவர்கள் காதலை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தனர். பின்பு மாலை நேரம் ஆனதும் திரும்பி செல்லலாம் என்று அவர்களை போட்டில் ஏற சொல்ல நால்வரும் அந்த ஸ்பீட் போட்டில் ஏறி அமர்ந்ததும் படகு கடலுக்குள்ளே போனது. வைஷு ஆதியின் தோளில் சாய்ந்திருக்க வைஷ்ணவி ஹரியின் தோளில் சாய்ந்து கொண்டாள். சூரியன் ஆரஞ்சு நிறத்தில் கடலுக்குள்ளே மெதுமெதுவாக ஒளிந்து கொண்டிருந்தான். அந்நேரம் கடலில் சில டால்பின் மீன்கள் துள்ளி துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது வைஷு ஆதியிடம், ஆதி, என் வாழ்க்கையில ஒரு நாளாவது இந்த மாதிரி இருந்தாலே போதும்னு நினைச்சேன். அதை இன்னைக்கு ஆசை தீர அனுபவிச்சிட்டேன். இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்னோட சந்தோஷத்தை என் வார்த்தையில சொல்லவே முடியாது என்று அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டவள், ஐ லவ் யூ ஆதி, ஐ லவ் யூ சோ மச் என்று கூறினாள். அப்பொழுது ஆதி, வைஷு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் இனிமே இதே மாதிரி தான் இருக்கணும் என்று கூறியவனை பார்த்து மென்மையாக சிரித்து வைத்தாள். பிறகு அவர்களை அழைத்து கொண்டு சென்று அவர்களுடைய வில்லாவில் விட்டதும் நால்வரும் இலங்கி சென்று சுத்தமாக குளித்துவிட்டு வேறு உடையை மாற்றிக்கொண்டு இரவு டின்னருக்காக ஜோடியாக வெளியே வந்தனர். அப்பொழுது வைஷ்ணவி ஒரு வெள்ளை நிற புளோரல் டிரெஸ்ஸில் ஒரு தேவதையை மாதிரியே இருந்தாள். ஆதியும் ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டில் ஆண்களே பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு அவ்வளவு அழகாக இருந்தான். வைஷ்ணவி பிளாக் கலர் புளோரல் ஃப்ராக் போட்டு கொண்டிருக்க ஹரி ஒயிட் கலர் ஷர்ட்டில் மிகவும் ஹேண்ட்ஸமாக தெரிந்தான். பின்பு அங்கிருந்த மணல் பரப்பில் ஒரு அழகான மேசை போடப்பட்டு அதில் மெழுகுவர்த்தி ஏற்றி பூக்கள், மனம், மென்மையான இசை என்று அனைத்தும் தயார் செய்யப்பட்டிருந்தது. அவர்களுக்காக ஏற்பாடு செய்திருந்த இரவு உணவை மிகவும் ரொமான்டிக்காக ஜோடி ஜோடியாக தனித்தனி டேபிளில் அமர்ந்து சாப்பிட, அப்பொழுது அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தன் மனைவியின் அழகை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தான் ஆதி. அதே நேரம் ஹரியோ பிரியங்காவின் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, பிரியங்கா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி? அப்படியா ஹரி, நான் அவ்வளோ அழகாவா இருக்கேன்? ஆமாண்டி, என் செல்ல பொண்டாட்டி என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளினான். அதே நேரம் ஆதி வைஷுவின் கைகளில் தன் கைகளை வைத்து இறுக்கமாக பின்னிக் கொண்டிருந்தவன் அவனது கால்களை அவளது கால்களில் வைத்து உரசி கொண்டிருந்தான். அதில் பெண் அவள் கூச்சத்தில் நெளிந்து கொண்டே இருந்தாள். பின்பு ஒரு வாய் சாப்பாடு எடுத்து அவனுக்கு ஊட்டிவிட ஆசையாக சாப்பிட்டவன், வைஷு, பொண்டாட்டி கையில சாப்பிடுறதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும், அது எனக்கு கிடைச்சிருக்கு, தேங்க்யூ சோ மச் டி என்றான். பின்பு அவன் ஒரு வாய் எடுத்து ஊட்டிவிட அதை வாங்கி கொண்டவள், ஆதி, புருஷன் கையால சாப்பிடுறதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணும், அது எனக்கும் கிடைச்சிருச்சு என்று அவன் கையை பிடித்து முத்தம் கொடுத்தாள். பின்பு இரண்டு ஜோடிகளும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு இருவரும் அவர்கள் ஜோடியுடன் அந்த கடற்கரை மணலில் கைகோர்த்து மெதுவாக நடந்தபடி இருக்க திடீரென்று அங்கு பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. அதில் குஷியானவர்கள் அங்கு போடப்பட்டிருந்த பாட்டிற்கு நடனமாடி கொண்டிருந்தனர். ஆதி வைஷுவை வளைத்து வளைத்து வேகமாக நடனமாடி கொண்டிருக்க பிரியங்காவோ சற்று பயத்துடனே ஹரியுடன் ஆடிக்கொண்டிருந்தாள், எங்கே தவறி விழுந்து விடுவோமோ என்று. ஆனால் வைஷு ஆதியின் கைக்குள் தன் கை இருக்கும் வரை எனக்கு எந்த பயமும் இல்லை என்பது போல அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம்
வளைந்து நெளிந்து ஆடிக்கொண்டிருந்தாள். அவனை மெதுவாக அணைத்து கொண்டு ஆடியவள் ஆதியின் காதோரம் நெருங்கி, ஆதி, நீங்க இல்லாத என் கனவெல்லாம் இப்ப மொத்தமா மாறிடுச்சு என்று கூறவும், உடனே ஆதியும், நீ இருக்கிறதுனாலதான் வைஷு என் நினைவெல்லாம் இனிமையான கனவா மாறுது என்று கூற அவன் கன்னத்தில் வேகமாக ஒரு முத்தத்தினை பதித்தாள். 4 பேரும் ஆடி ஆடி களைத்து போய் அறைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து அந்த வில்லாவின் உள்ளே நுழையவும் வில்லா முழுவதும் மெழுகுவர்த்தி ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தது. வைஷு ஆதியின் தோள் மேல் சாய்ந்து கொண்டே வர, வைஷ்ணவியும் ஹரியின் தோளில் சாய்ந்து கொண்டே உள்ளே வந்தாள். ஒருவர் மேல் ஒருவர் சாய்ந்து கொண்டே உள்ளே நுழைய, கடற்கரையில் நடந்த மெழுகுவர்த்தி விருந்தின் வாசனை இன்னும் அவர்கள் மனதில் இருந்து கொண்டிருந்தது. ஆதி ஹரியை பார்த்து, சரிடா மச்சான், காலையில பார்க்கலாம் என்று கூறவும், ஓகேடா, குட் நைட் என்று கூறிக்கொண்டு அவர்கள் அறைக்குள் நுழைந்தார்கள். ஆதி மெதுவாக அவர்களது அறைக்கதவை மூடிவிட்டு பின்பு அவள் அருகே வந்து அவளுடைய தோளில் ஒரு மென்மையான முத்தம் வைத்ததும் அவள் உடல் அப்படியே சிலிர்த்து போனது. மெதுவாக சிரித்தபடியே திரும்பியவள் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். சிறிது நேர தழுவுதலுக்கு பிறகு பின்பு அவர்கள் இருவரும் மெதுவாக படுக்கைக்கு அருகில் வந்ததும் விண்ணில் மின்னும் நட்சத்திரங்கள் கண்ணில் பிரதிபலிக்க மெதுவாக அவன் அவளுடைய கண்ணை பார்த்து கொண்டே அவளுடைய முடியில் தன் கைகளை நுழைத்து மசாஜ் செய்ய தொடங்க, அவள் மெதுவாக அவன் கழுத்தில் கையை வைக்க, ஒரு நிமிடம் இருவரும் பார்வையில் மட்டுமே உரையாடி கொண்டிருந்தனர். பின்பு அவளை அழைத்து கொண்டு மெதுவாக மெத்தையின் மீது அமர வைத்தவன் தலையணையில் சாய்க்க, வைஷுவின் முகமோ வெட்கத்தில் சிவந்து கொண்டே இருந்தது. அதே நேரம் அவன் அவள் அருகில் வந்து மெதுவாக அவளுடைய உடல் முழுவதும் தன் விரலால் நீவிக்கொண்டு தன் விரலினை மேயவிட்டான். அதே நேரம் அவர்களின் பின்னணியில் மெல்லியதாக இசை ஒன்று ஒலித்துக் கொண்டிருக்க, வெளியில் கடல் அலைகள் மெல்ல ஒளிர்ந்து கொண்டிருக்க, அந்த இரவு முழுவதும் அவர்கள் பேசப்பட்ட வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் உணர்வுகள் பேசும் அளவு அதிகமாகவே நிறைந்திருந்தது. மெதுவாக அவள் மேல் ஏறி படர்ந்தவன் அவர்கள் இருவரது ஆடைக்கும் சிறிது நேரத்தில் விடுதலை கொடுத்து விட்டான். பின்பு தினமும் என்னதான் தேடிக்கொண்டிருக்கிறான் என்பது போல அவனது தேடலை மிகவும் ஆழமாக தொடங்கியும் விட்டான். இன்று அவர்களது கூடல் மிகவும் ரொமான்டிக்காக சென்று கொண்டிருந்தது. ஹரியின் அறையிலும் அதேதான். இன்று பிரியங்காவை மிகவும் மென்மையாக கையாள நினைத்த ஹரி அறைக்குள் நுழைந்தவுடனே அவளை தன் இரு கைகளால் மெதுவாக தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் படுக்க வைத்து அப்படியே அவள் அருகே படுத்துக் கொண்டவன் மெதுமெதுவாக அவள் மேல் படர்ந்து தன்னுடைய தேடலை தொடங்க ஆரம்பித்தான். அவர்களுடைய அன்றைய இரவு மிகவும் ரொமான்டிக்காக அப்படியே அவர்களது கூடல் தொடங்க, வழக்கம் போல இருவரும் மாற்றி மாற்றி கொடுக்கவும் வாங்கவும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தங்களது கூடலில் முழுமையாக இறங்கி குளித்துக் கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்து மெல்லிய சூரிய ஒளி கடலுக்கு மேலே நுழைந்து வர அவர்கள் அறையின் கர்டன் மெதுவாக காற்றில் அசைந்தது. படுக்கையில் ஆதி படுத்திருக்க அவன் அருகில் அவன் மார்பில் தலையை வைத்துக் கொண்டு வைஷு தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்த வெளிச்சத்தில் ஆதி மெதுவாக கண்விழிக்க, வைஷுவோ ஒரு குழந்தையைப் போல அவன் மார்பில் படுத்துக் கொண்டிருக்க, அவன் அவளுடைய தலை மீது தன் விரலால் மெதுவாக கோதி கொடுத்தான். அவள் முகத்தில் தன் விரல் படும்பொழுது அவளுடைய இமைகள் சற்று நடுங்கியது. தூக்கத்திலிருந்து மெதுவாக கண்விழித்த வைஷு, ஆதி, தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங் டி. என்ன இன்னைக்கு மேடம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டீங்க? அதுவா, சார் என்ன நைட்டு ரொம்ப ஒன்னும் டார்ச்சர் பண்ணல, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல என்றவள், ஆதி, உங்களோட இருதய துடிப்பை கேட்டுக்கிட்டே நான் இன்னைக்கு எழுந்திருச்சிருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்றதும் உடனே ஆதியும் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, வைஷு, இனிமே நான் கண் திறக்கிற ஒவ்வொரு காலையிலையும் நீ என் மார்புல தலையை வச்சுட்டே தூங்கியிருக்கணும் என்று கூற, அவள் மெதுவாக தலையை தூக்கி அவன் கண்ணை நேராக பார்த்து சிரித்தாள். அதே நேரம் வெளியில் பறவைகள் ஒலிக்க கடல் மெதுவாக அலையடிக்க தொடங்கியது. பின்பு எழுந்து அவர்களது ஆடைகளை போட்டுக்கொண்டு பால்கனிக்கு சென்றவர்கள் முகத்தில் தூக்கத்தோட சோர்வும் மனதில் நிறைந்த பூரிப்பும் இருக்க, அவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டே அவன் கையை அவளுடைய கையின் மேலே வைக்கிறாள். இருவரும் கடலை பார்த்து கொண்டே இருந்தனர். அப்பொழுது வைஷு, ஹதி, எப்போ முதல் முறையா நீங்க என்ன காதலிக்க ஆரம்பிச்சீங்கன்னே தெரியல.
ஆனா இப்ப என்னால உங்களை விடவும் முடியல என்று கூறவும், வைஷு, நம்ம காதலுக்கு துவக்கமும் இல்ல, அதே மாதிரி முடிவும் இல்ல என்று அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைக்க இருவரும் மென்மையாக சிரித்து கொண்டனர். சிறிது நேரம் இப்படியே பேசிக் கொண்டிருந்தவர்கள் பிரியங்காவையும் ஹரியையும் காணவில்லை என்று தேடி பார்க்க, அப்பொழுதுதான் அவர்கள் அறையிலிருந்து மெதுவாக எழுந்து வெளியே வந்தனர். பார்ப்பதற்கே இருவரும் மிகவும் அலுப்பாக இருக்க, வைஷு பிரியங்காவை பார்த்து, எனக்கா நேத்தோ நைட் ஷிப்ட் தானா, ஒரு நிமிஷம் கூட தூங்கல போல இருக்கே. சி போடி, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி வாங்கக்கா, நம்ம அப்படியே சூடா ஒரு காஃபியை குடிக்கலாம் என்று நால்வரும் அங்கு போடப்பட்டிருந்த மேசை சேரில் அமர்ந்து கொண்டு கடலின் அழகை ரசித்தபடியே இதமாக ஒரு காஃபியை தன் தொண்டைக்குள் இறக்கிக் கொண்டிருந்தனர். பிறகு நால்வரும் வெளியே செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் குளித்து முடித்து தங்களை அழகாக தயார் செய்து கொண்டு இன்றைக்கு என்னவெல்லாம் சென்று சுற்றி பார்க்கலாம் என பேசிக்கொண்டு திட்டம் போட்டனர். பின்பு காலை உணவை அங்கிருந்து முடித்துக்கொண்டு மீண்டும் சுற்றி பார்ப்பதற்காக போட்டில் ஏறி சென்று கொண்டிருந்தனர். அதே நேரம் இங்கே கல்லூரிக்கு வந்த அனு கார்த்தியை காணாமல் அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கிருந்த சீனியர் பட்டாளம் ஒன்று அனுவை ரேக்கிங் செய்யலாம் என்று முடிவெடுத்து 5 ஆண்கள் கொண்ட குழு அவளை சுற்றி வளைத்தனர். ஏய், நீ எந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்க? இப்படி குறுக்கால வந்து சேர்ந்திருக்க? செகண்ட் இயர்ல? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்றதும் அனு கொஞ்சம் மிரண்டுதான் போனாள். அண்ணா, ஏன் இப்படி எல்லாம் என்ன பயப்படுத்துறீங்க என்று கேட்க, என்ன யாரடி உனக்கு அண்ணன்? நீ என்ன எங்க அம்மா வயித்துல பிறந்தியா, இல்ல நான் உங்க அம்மா வயித்துல பிறந்தனா? சும்மா பாக்குறவளுங்க எல்லாம் இப்படி அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தா நாங்க எல்லாம் எப்பதான் லைஃப்ல செட்டில் ஆவறது? உன்னை பார்த்தாலே வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க, தொக்கா வந்து சிக்கி இருக்க. இங்க 5 பேர்ல யார புடிச்சிருக்குன்னு சொல்லு. லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே உங்க வீட்டுல சொல்லி கல்யாணமும் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். எங்களால எல்லாம் வேலை தேடி அலைஞ்சி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது என்று கூற, இப்பொழுதுதான் அணுவிற்கு அவன் பேசும் தீவிரம் முழுதாக புரிந்தது. அதில் பதட்டமானவள் என்ன செய்வது என்று புரியாமல் கண்களில் நீர் கசிய நின்றிருக்க, அதே நேரம் அங்கு வந்த கவிதா அதை பார்த்துவிட்டு பதறியவள் வேகமாக அணுவின் அருகே உள்ளே ஓடி சென்று, சீனியர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம காலேஜ் நம்பி புதுசா ஒரு பொண்ணு வந்து சேர்ந்திருக்கா. அவகிட்ட இப்படித்தான் வழிமறிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்களா? நம்ம காலேஜ் பத்தி அவ என்ன நினைப்பா? வெளியில 4 பேரு தப்பா பேச மாட்டாங்களா என்றதும், இதோ வந்துட்டாடா, இவளுக்கு வேற வேலையே இல்ல, யார பார்த்தாலும் அட்வைஸ் போடுறதுதான் வேலை. இவ கூடவே ஒருத்தி இருப்பாளே, இவளோட ஃப்ரெண்டு, திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டு தாலியோட வந்து நின்னா பாரு, அன்னைக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வராதது மட்டும்தான் குறை. காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிட்டு போன மாதிரி அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில அந்த நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு என்றதும் உடனே இன்னொருவன், ஏன் இந்த கவிதாவை ட்ரை பண்ண வேண்டியது தானே என்றதும், இல்லடா, எனக்கு ஒண்ணு இந்த கவிதா மேலையெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனா இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா, பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்குது, லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். இந்த கவிதா மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணினா காலம் முழுக்க நான் தான் உழைச்சு கொட்டணும். அதே இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணின்னு வச்சுக்கோ, ஏன் காலம் ஃபுல்லா சொகுசா மாமியார் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியான வாழ்க்கைய வாழலாம் என்று கூறவும் உடனே கவிதாவிற்கு பயங்கரமாக கோபம் வந்தது. சீனியர், இப்படியெல்லாம் பேசாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. இவளோட அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது என்றதும், என்னடா இவ இப்படி சொல்றா என்று அவன் கூட இருந்த அவனுடைய நண்பன் கூற, அவ சும்மா பிலிம் காட்டுறாடா, அவளை கண்டுக்காதீங்க என்றவன் வேகமாக நெருங்கி வந்து அணுவின் கன்னத்தில் கை வைக்க பார்க்க, உடனே கவிதா அவனை பலார் என்று அறிந்துவிட்டு சுற்றி இருந்தவர்களை வேகமாக தள்ளிவிட்டவள், அனு சீக்கிரம் ஓடு, நீ கிளாஸ் ரூமுக்கு போ என்று கூறியதும் உடனே அனு அங்கிருந்து வேகமாக ஓட, அப்பொழுது கவிதா, அனு கார்த்தி இருந்தானா உடனே வர சொல்லு. இல்ல கவி, இன்னைக்கு கார்த்தி காலேஜ் வரவே இல்ல, நானும் இவ்வளவு நேரமா அவனுக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்தேன். என்ன, கார்த்தி வரலையா? சரி, நீ போய் யாரையாச்சும் கூட்டிட்டு வா என்றதும் அனு ஓடி சென்று அனைவரையும் உதவிக்கு அழைக்க,
ஆனால் அந்த ஐவரையும் பார்த்து பயந்தவர்கள் யாரும் உதவிக்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டனர். அதே நேரம் கவிதாவின் அருகே வந்தவன், என்னடி அவன் மேல கை வச்சதுக்கு நீ என் மேல கை வைக்கிறியா? இப்போ உன் மேல நான் கைய வைக்கிறேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ என்றவன் அவள் மேல் கையை வைத்து அவள் மேலே போட்டிருந்த துப்பட்டாவை எடுத்து தன் கைகளில் சுற்றி கொண்டு, இந்த காலேஜ்ல என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? அவளை காப்பாத்துறதுக்கு தானே நீ வந்த, இப்போ உன்னை காப்பாத்த எவன் வரான்னு பாப்போம் என்று கூறவும், அப்பொழுது அணுவிற்கு என்ன செய்வது, யாரை கூப்பிடுவது என்று தெரியாததால் உடனே விஸ்வாவிற்கு கால் செய்தாள். அனு, என்னடா காலையிலே போன் பண்ணிருக்க? அண்ணா ப்ளீஸ், எங்க இருக்கீங்க? உடனே எங்க காலேஜுக்கு வாங்க, இங்க ரவுடி பசங்க ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கறாங்க, என்ன காப்பாத்த போய் கவிதா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க என்றதும் விஸ்வாவிற்கு வந்ததே கோபம். அனு, நீ கவலைப்படாத, நான் உன் காலேஜ் இருக்க ரோட்ல தான் போயிட்டு இருக்கேன், இன்னும் 2 மினிட்ஸ்ல உன் காலேஜ்குள்ள இருப்பேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் கவிதாவை பத்திரமா பாத்துக்கோ. இல்லனா கவிதா அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி விரட்டி விட்டுட்டாங்க. என்ன? ஆமாண்ணா, அவங்க என் மேல கைய வைக்க வந்தாங்க, கவிதா என்ன விரட்டி விட்டுட்டாங்க. அவன் மேல கைய வச்சதுக்கு என்னை அடிக்கிறியாடி, இப்போ உன் மேல கை வைக்கிறேன், எவன் வந்து காப்பாத்துறேன் பாக்குறேன்னு சொல்லி அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என்றதும், சரி நீ போனை வை என்று போனை கட் பண்ணிவிட்டு வேகமாக காரை திருப்பி கொண்டு நேராக காலேஜுக்குள் நுழைந்தான். அதற்குள் கவிதா அவர்களிடமிருந்து தப்பி வேகமாக ஓடிக்கொண்டு வர அவர்கள் மீண்டும் அவளை சுற்றி வளைத்து விட்டனர். இப்பொழுது கவிதாவுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அவளுடைய துப்பட்டாவும் அவள் மேல் இல்லாததால் அது அவளுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அந்த துப்பட்டாவின் நறுமணம் பார்த்தவன், மச்சி இவ்ளோ நாளா இங்க இருக்கா, இவளோட வாசனை எனக்கு தெரியாம போயிடுச்சு பாரு, இவளோட துப்பட்டாவே இவ்வளவு கும்முன்னு வாசனை வருதுன்னா அப்ப இவ என்று கைகளை பரபரவென்று அவன் தொடைமேல் வைத்து தேய்த்து கொண்டே அவள் அருகில் வர, அதே நேரம் இருவர் வேகமாக வந்து அவளது 2 கைகளையும் இறுக்கமாக பிடித்து கொள்ள, அவளால் அங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து நகர முடியாத அளவுக்கு லாக் செய்து விட்டனர். பின்பு மெதுவாக அவள் கிட்டே வந்தவன் அவளுடைய கன்னத்தில் கை வைத்து 2 விரல்களால் வருடி கொண்டே அவள் கழுத்துக்கு கீழே வரப்போக, அப்பொழுது சரியாக விஸ்வா அங்கு வந்து சேர்ந்தான். பாட்டென்று அவனை ஓங்கி எட்டி மிதிக்க தலை தெறித்து ஓடிச் சென்று விழுந்தவன் ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்று புரியாமல் கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்து நிற்க, அவன் கூட இருந்தவர்கள், டே யாருடா நீ, எங்கிருந்து வந்த, உன்னையெல்லாம் யார் காலேஜ்குள்ள விட்டது என்று கேட்கவும், யாரிடமும் பேசுவதற்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. கவிதா அப்படி ஒரு நிலைமையில் இருப்பதை பார்த்தவனுக்கு கண்கள் எல்லாம் கோபத்தில் சிவந்தது. அவள் மேல் துப்பட்டா இல்லாமல் அவள் எவ்வளவு கூனி குறுக்கி நிற்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் கீழே விழுந்தவனை வயிற்றில் ஓங்கி ஒரு மிதி மிதிக்க, அவன் ஹயோ என்று கையை தூக்கி அலற அவன் கையில் இருந்த துப்பட்டாவை எடுத்துக்கொண்டு வந்து கவிதாவின் மேல் போட்டுவிட, அவள் கைகளை பிடித்துக் கொண்டிருந்த இருவரும் மெதுவாக பின்னே நகர்ந்து சென்றனர். உடனே கவிதா அவளது துப்பட்டாவை போட்டு தன் உடலை மறைத்து கொண்டாள். அதே நேரம் அங்கு ஓடி வந்த அனு கவிதாவை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள, கவிதா அணுவை கட்டிப்பிடித்துக் கொண்டு ஓ என்று அழுது கொண்டிருக்க, அவள் அழுவதை தாங்கிக் கொள்ள முடியாத விஸ்வா அனைவரையும் தூக்கி போட்டு மிதித்து தூர்வாரி கொண்டிருந்தான். அதே நேரம் பிரின்சிபல் அங்கு வரவும் அங்கிருந்த ஐவரும் வேகமாக எழுந்து ஓடிவிட்டனர். பின்பு பிரின்சிபலை பார்த்த விஸ்வா, சார் என்ன காலேஜ் நடத்துறீங்க, பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்ல, இன்னைக்கு நான் மட்டும் வரலனா என் தங்கச்சியோட நிலைமையும் இந்த கவிதாவோட நிலைமையும் என்ன ஆயிருக்கும் என்று கேட்க, நீங்க யாரு மிஸ்டர், நீங்க எப்படி காலேஜ்குள்ள வந்தீங்க? ஆமா, இத மட்டும் நல்லா கேளுங்க, என் தங்கச்சிய 4-5 பேர் சேர்ந்து டீஸ் பண்றாங்க, அவளை காப்பாத்த போன கவிதாவையும் சேர்ந்து டீஸ் பண்றாங்கன்னு போன் பண்ணி எனக்கு சொன்னான். நானும் இங்க பக்கத்துல தான் இருந்ததுனால டக்குன்னு வந்துட்டேன். நான் வந்தங்காட்டியும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது, இல்லனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா நீங்க வந்து என்ன பதில் சொல்வீங்க என்று கேட்க, திருவென்று முழித்த பிரின்சிபல், என்ன அணுவோட அண்ணனா? அவங்களோட அண்ணன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வேற ஒருத்தர் தானே வந்தாரு, ஹாதிய சொல்றீங்களா? நான் வந்ததுனால இவனுங்க 5 பேரையும் அடிச்சுதான் துவைச்சேன், அவன் மட்டும் இங்க வந்திருந்தா 5 பேர் உயிரும் இந்நேரம் போயிருக்கும் காத்துல பறந்து.
அவங்க மூச்சை ஒரு செகண்ட்ல நிறுத்திருப்பான் என்று கூறவும் பிரின்சிபாலுக்கு கை கால் எல்லாம் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஆதி சாருக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோங்க, இல்லனா எங்க காலேஜ் பேரு கெட்டு போயிடும். அந்த பசங்களை உடனே நான் இம்மிடியட்டா டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். அவங்கள காலேஜ்ல இருந்து சீட்டு கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஆனா தயவு செஞ்சு இத ஆதி வரைக்கும் கொண்டு போகாதீங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அது எப்படி ஆதி கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? ஆதி அணு கூட பிறந்த அண்ணன், அவனுக்கு தெரியாம எந்த விஷயமும் இருக்காது. ஆதி, நான், ஹரி நாங்க 3 பேரும் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி மேல எவனுடைய பார்வையும் கூட விழறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்றவன் அணுவை பார்க்க அணு ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டு, அண்ணா இன்னைக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப அழுகழுகியா வந்துச்சு. கவிதா மட்டும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? பாவம், என்னால அவங்களுக்கு தான் தேவையில்லாம சிக்கலாய் போச்சு என்று அழுது கொண்டே கூற, அதே நேரம் விஸ்வாவிற்கு கவிதாவை அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று போலத்தான் இருந்தது. ஆனால் அவளை எப்படி அணைப்பது என்று தயங்கி நின்று கொண்டிருந்தவன் கவிதாவிடம் வந்து, கவி உனக்கு ஒண்ணுமில்லல்ல என்றதுதான் தாமதம். உடனே அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு ஓவென்று கதறி அழுதாள். அவளின் கண்ணீர் அவனின் மார்பை நனைத்து கொண்டிருந்தது. அவள் அழும் வலியை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அவன் இதயமே வெடித்து சிதறுவது போல இருந்தது. அந்த 5 பேரையும் நான் நிச்சயமா சும்மா விட மாட்டேன் என்று மனதுக்குள் சம்மதம் எடுத்தவன், கவி ப்ளீஸ் அழுவாத என்று அவள் கண்ணை துடைத்து விட்டு அவளை மெதுவாக தன்னிடமிருந்து விலக்கியவன், ப்ளீஸ் அழுவாத கவி, நீ அழுவது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் நான் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன்ல. விஸ்வா, நீங்க மட்டும் கரெக்டான டைம்க்கு வரலனா என் நிலைமை என்ன ஆகி இருந்திருக்கும்? அந்த பொறுக்கி மட்டும் என் மேல கைய வச்சிருந்தா நான் நிச்சயமா அதுக்கப்புறம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் என்று கூறி மீண்டும் அவன் மார்பில் சாய்ந்து அழுக, இது எந்த மாதிரி உணர்வு என்று யோசித்தவன் அவளை மெதுவாக தேற்றி, அனு, கவி, சரி நீங்க 2 பேரும் வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பலாம் என்று அவர்களை அழைத்து கொண்டு வந்து காரில் ஏற்ற பிரின்சிபாலும் அவர்களுடனே வந்து, சார் ப்ளீஸ் இத பெரிய விஷயமா ஆக்காதீங்க. இல்ல சார், கண்டிப்பா முடியாது. ஆதி இப்போ ஊர்ல இல்ல. அவன் வந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லித்தான் ஆகணும். இந்த விஷயத்த நான் மறைச்சேன்னா நாளைக்கு அவன் என்னையே கொண்டு போட்டாலும் போட்டுருவான். இன்னைக்கு இவங்க 2 பேருக்கு நடந்த மாதிரியே நாளைக்கு வேற எந்த பொண்ணுங்களுக்கும் நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டுவிட்டு, சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க என்று அவர்களை காரில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து சர்ரென்று வேகமாக புறப்பட்டு சென்றான். அதை பார்த்து நின்று கொண்டிருந்த பிரின்சிபாலுக்கு அடிவயிறெல்லாம் கலங்க ஆரம்பித்தது. ஆதி வந்துவிட்டால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயத்திலேயே அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருப்பது போலவே தோன்றியது.